ஒரு குடும்பமே வந்து அவர் கூட சேர்ந்து வந்து தற்கொலை பண்ணியிருக்குன்னா, அப்ப அவருக்கு மட்டும் அந்த ஹராஸ்மென்ட் வந்திருக்கா? உங்க கூட லாபம் இருக்குன்றப்போ பங்கு போட வந்திருப்பாய்ங்க. ஆனா நஷ்டம்னு வரப்போ உங்க பொண்டாட்டியோ, இல்ல புள்ளையோ, உங்க அப்பா, அம்மா மட்டும் தான் உங்க கூட இருக்க போறது. இந்த விஷயம் நடந்ததுக்கு யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? அது என்பிஎஃப்சியா, பேங்கா யாரா இருந்தாலுமே சரி, அந்த அரசாங்கமும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி, முதல்ல வந்துட்டு நம்ம சொசைட்டில வந்து அசிங்கப்பட்டுற போறோம் அப்படின்ற தாட்ஸ். அதனால தான் சொல்றேன். அவங்க கூட வெளிப்படையா ஷேர் பண்ணி, இதுதான் இஷ்யூன்றத முதல்ல கன்வே வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து பிரவீன் மிட்டார். அவரு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை தாங்க முடியாம, அவரு மட்டும் இல்லாம 7 பேரு தான் குடும்பத்துல ஒண்ணா சேர்ந்து கார்ல பாய்சன் குடிச்சு பண்ணிக்கிட்டாங்க. தன் உயிரை மாய்ச்சிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம். சோ இத பத்தின ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல எந்த சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து தான் உயிரை மாய்ச்சிக்கலாமான்ற எண்ணங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மிரட்டல். இன்னொன்னு அதிகப்படியான ஹராஸ்மென்ட். 3வது தான் குடும்பத்த வச்சு மிரட்டுறதோ, இல்ல தன்ன தானே வந்து உங்கள ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறது. இந்த 3 விஷயம் தான் வந்து ரொம்ப பேஸ்லைனான விஷயம். அது இல்லாம செல்ஃப் சைக்காலஜிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு நம்ம சொசைட்டில வந்து அசிங்கப்பட்டுற போறோம் அப்படின்ற தாட்ஸ். 2வது வந்துட்டு பொண்டாட்டி புள்ளைங்கள வந்து நம்ம இதுக்கு மேல எப்படி பார்க்க போறோம்? நம்ம வந்து அசிங்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வந்து எண்ணங்கள். 3வது வந்து பெத்தவங்க, குடும்பத்து முன்னாடி நம்ம வந்து ரொம்ப அசிங்கப்பட்டுருவோம். இதுக்கு மேல நம்மள வந்து மதிக்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி சில தாட்ஸ் வருது இல்லையா? இதுவும் வந்து சில ஜென்ஸ்க்கு வரும் கண்டிப்பா. சோ இது போல இருக்க விஷயங்கள் வந்துட்டு நமக்கு இது போல முடிவுகளை எடுக்கிறதுக்கு தோணும். சோ இந்த சிச்சுவேஷன் இந்த எண்ணங்கள் வரும்போது நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன இஷ்யூன்றத முதல்ல அந்த பேப்பர்ல எழுதுங்க. அந்த பேப்பர்ல எழுதும்போது, எதனால இந்த பிரச்சனை? எதனால நான் டிப்ரஸ்டா இருக்கேன்? அண்ட் இந்த டிப்ரஷனுக்கு என்ன சொல்யூஷன்னு லைன் பை லைனா எழுத வாங்க. கண்டிப்பா சொல்யூஷன் அப்ப திக்கி திணறுவீங்க. அந்த சொல்யூஷன் வர இடத்த ஃப்ரீயா விட்டுடுங்க. ஒரு வால். 2, 3 டேஸ் அத பத்தி நீங்க ரிலாக்ஸ்டா மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு அத யோசிச்சாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வழி கண்டிப்பா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடன் வாங்கிட்டோனே வச்சுக்கங்களேன். அந்த கடன வந்து இவரு சேர்க்கையே வச்சுக்கங்க கடன் வாங்கி கட்டல. கட்ட முடியலன்றதுனால ஒரு குடும்பமே வந்து அவரு கூட சேர்ந்து வந்து தற்கொலை பண்ணியிருக்குன்னா, அப்ப அவருக்கு மட்டும் அந்த ஹராஸ்மென்ட் வந்திருக்கா? கிடையாது. அவர் குடும்பத்துக்கும் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெத்தவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயம் நடந்ததுக்கு யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? அது என்பிஎஃப்சியா, பேங்கா யாரா இருந்தாலுமே சரி, அந்த அரசாங்கமும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட்டும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கான தக்க தண்டனை வாங்கி குடுப்பாங்கன்றதுல நான் ரொம்பவே தெளிவா இருக்கேன். சோ, நமக்கு இது போல எண்ணங்கள் வருது, தாட்ஸ் வருதுன்றப்போ டீட்டெயில் எழுதுங்க. எழுதிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸோடயோ, இல்ல உங்க பேரன்ட்ஸ் கூடயோ, இல்ல மிஸ்ஸஸ் கூடயோ உட்கார்ந்து முதல்ல பேசுங்க. இத வாங்கிட்டேன் சார், என் பொண்டாட்டிக்கு தெரியாம வாங்கிட்டேன். இத வாங்கிட்டேன் சார், என் புருஷனுக்கு தெரியாம வாங்கிட்டேன். இல்ல இந்த பிரச்சனை பண்ணிட்டேன் சார், என் அப்பா, அம்மாவுக்கு தெரியாதுன்னுலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இந்த தாட்ஸ் வருதுன்றப்போ, நீங்க வீட்ல வந்து ஓப்பன் அப் ஆவுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன் நான் சொல்ற விஷயங்களா, அது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். நாம உயிர் போச்சுன்னு வச்சுக்கங்களேன், அடுத்த நிமிஷம் குடும்பமே அதுக்காக அஃபெக்ட் ஆகுங்க. அதனால அந்த தாட்ட தயவு செஞ்சு மைண்ட்ல கொண்டு வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு. பிரச்சனை நம்ம நீங்க தப்பு பண்ணலன்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்க தானே போது. கோர்ட் வேடிக்கை பார்க்காது இல்லையா? இல்ல நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க. வேற யாருனாலயும் வந்து நீங்க வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்கன்ற ஆட்கள் கூட நெறைய பேர் இருக்கீங்க. அப்படி இருந்தா கூட பேனிக் ஆவாதீங்க. முதல்ல பயப்படாதீங்க. அந்த விஷயத்த முதல்ல கன்வே பண்ணுங்க வீட்ல. இந்த பிரச்சனைல நான் இருக்கேன். என்ன சொல்யூஷன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது ஏதாவது சஜஷன் இருந்தா குடுங்க. நம்ம இத சேர்ந்து சொல்யூட் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து பேரன்ட்ஸ் சொல்றேன், ஃபிரெண்ட்ஸ் சொல்றேன், ஒய்ஃப் சொல்றேன்னா, சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, இல்ல கூட சுத்துறவங்களா இருந்தாலும் சரி, உங்க கூட லாபம் இருக்குன்றப்போ பங்கு போட வந்துருவாய்ங்க. ஆனா நஷ்டம்னு வரப்போ உங்க பொண்டாட்டியோ, இல்ல புள்ளையோ, உங்க அப்பா, அம்மா மட்டும் தான் உங்க கூட இருக்க போறது. அதனால தான் சொல்றேன். அவங்க கூட வெளிப்படையா ஷேர் பண்ணி, இதுதான் இஷ்யூன்றத முதல்ல கன்வே பண்ணுங்க. அது மூலியமா ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். இல்ல ஒரு அட்வொகேட் ரெஃபரல் கிடைக்கலாம். இல்ல ஒரு ஆடிட்டர் கிடைக்கலாம். இல்ல ஒரு டாக்டர்ஸ் பார்க்கலாம். இல்ல அவங்க மூலியமா ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கலாம். அது மூலியமா நீங்க வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளில வரதுக்கான நெறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லையா? ஒரு உயிருக்கு வந்துட்டு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு த்ரெட்டனிங்கா வந்து காசா இருக்கக்கூடாதுங்க. அது வந்து ரொம்ப தவறான விஷயமா போயிடும். அதேபோல நான் பிரைவேட் ஃபைனான்ஸ்ல ஒரு விஷயத்த சொல்ல நான் மறந்துட்டேங்க. ஒரு சவுத் இந்தியன் பிரைவேட் ஃபைனான்சஸ்ல எவ்வளோ பரவாயில்லங்க உண்மையில சொல்லணும்னா. ஏன்னா நானே பார்த்துருக்கேன். 2% வாங்குறவங்கள பார்த்துருக்கேன். 3%, 5%, 10 ஏன் 12, 13% வாங்குறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன். ஆனா நார்த் இந்தியன் சைடு போனீங்கன்னா, பர்சனலாவே எனக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 20%, 18%, 25% போட்டு வட்டி குடுக்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். கரெக்ட்டா ரீபே பண்ணி 2 மாசமோ, இல்ல 6 மாசமோ கழிச்சு மறுபடியும் இவர்கிட்ட பணம் வாங்குற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு கடனே வாங்காம இருக்கிறது தான் நல்லது. கடன் வாங்காம குடும்பத்த பார்க்க முடியல சார்ன்னு சொல்றது எனக்கு கேட்குது. அதுக்கு வந்து நான் கடனே வாங்க வேண்டாம்னு சொல்லல. நம்ம தகுதிக்கு ஏத்தாப்போல கடன். நம்மளால இது முடியுமா? அதுக்கேத்த கடன். நம்மளால இத பண்ண முடியும், இத பே பண்ண முடியும் வாங்குங்க. இல்லன்னா எதுக்காக வாங்கணும்? நம்ம வேண்டாங்க. முடிஞ்ச அளவு ஒதுங்கிருங்க. அந்த ஹராஸ்மென்ட்லயும் நான் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவன் கூட ரூ. 90,000 வந்து இஎம்ஐ பே பண்ணான்னு வச்சுக்கங்களேன், அவன் பணக்காரன் கிடையாது. ரூ. 20,000 ரூ. 30,000 பணம் வாங்குனாலும், அந்த ரூ. 30,000 பணத்துல இருந்துட்டு, அவன் பெர்ஃபெக்ட்டா கடன் கட்டாம அவன் குடும்பத்த பார்த்துக்கிட்டான்னா, அவன் தான் உண்மையிலேயே வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த லைஃப்ப லீட் பண்றான்னு அர்த்தம். அவன் தான் தன் குடும்பத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா பார்த்துக்கிறான்னு அர்த்தம்.
ஸோ அதனால நான் இது வீடியோ பதிவுல என்ன சொல்ல விரும்புறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஸ தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இஎம்ஐ ட்ராப்ஸ்ல மாட்டிடாதீங்க. இது போல தவறான விஷயங்கள் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அரசாங்கத்தோட டோல் ஃப்ரீ நம்பர் குடுக்குறேன். டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இம்மீடியட்டா 100 கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஸ்டே அவேர், ஸ்டே அவேக். மேலும் பல வீடியோக்கள் நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.